தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை திறக்கப்பட இருக்கிறது என்கின்ற தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிய வந்த நிலையிலே அவர்கள் எங்களை அணுகி இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தொடங்கியிருந்தோம். இன்று கிட்டத்தட்ட 29வது தடவையாக 30வது தடவையாக இந்த போராட்டம் இந்த பௌர்ணமி தினத்திலும் அதற்கு இடைப்பட்ட சில சந்தர்ப்பங்களிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதியான ஒரு வன்முறையற்ற வகையிலே எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்த காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல, பௌத்தர்களுக்கு எதிரானதல்ல, மாறாக இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் ஊடாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவை சீரழித்து பகைமையை சந்தேகங்களை ஏற்படுத்தி பகைமையை வளர்த்து மீண்டும் ஒரு வன்முறையை ஏற்படுத்துவதை தடுக்கிற நோக்கத்தோடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும். சிங்களவர்கள் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது சிங்களவர்கள் தமிழ் தேசத்துக்கு எதிராக செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை இயந்திரமும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களும் ஸ்ரீலங்கா நீதித்துறையும் அவர்களுக்கு சார்பாக செயல்படுவது என்பதும் தமிழர்கள் முழுமையாக இதில் பாதிக்கப்படுவது என்பதும் தொடர்கதையாக இருக்க முடியாது. சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே ஸ்ரீலங்கா காவல்துறையும் இந்த நீதித்துறையும் அரச இயந்திரங்களும் அவ்வாறு செயல்பட முற்பட்டதன் காரணமாகத்தான் தமிழர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நாட்டிலே இரத்த ஆறு ஓடியது. இந்த நாடு பொருளாதார ரீதியாக பங்குரோட்டு நிலைக்கு செல்ல வேண்டி வந்ததும் சட்டவிரோதமாக பௌத்த சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதும் தொடர்ந்து இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது. அந்த வகையிலே தையட்டியிலே தனியார்களுடைய உறுதிக்காணியிலே இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். அந்த காணிகள் அவர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதற்கு மாற்றுக் காணிகள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் காணி உரிமையாளர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். ஆனால் தொடர்ந்தும் இந்த போராட்டம் இவ்வாறு ஒரு 10-15 பேரோடு மாத்திரம் நடைபெறும் என்று அரசு நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. இது வடகிழக்கு தழுவிய ஒரு மிக பெரும் போராட்டமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உருவாகும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் என்பது தமிழ் தேசத்தை எதிர்காலத்தில் முற்றுமுழுதாக சிங்கள மயமாக்குகின்ற ஒரு குறியீடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஆகவே எங்கள் தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், தமிழ் சிங்கள சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க தான் இனவாதமற்றவர், மதவாதமற்றவர், எல்லோருக்கும் சமனான நீதி பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக அவர் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அவருடைய ஆட்சிக்கு முன்னைய ஆட்சிகளிலே நடைபெற்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பௌத்தம் அரச மதமாக இருக்கிறது, இராணுவம் ஒரு அரச கட்டமைப்புக்குள் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த காணிகளுக்குள் எவ்வாறு இராணுவம் சட்டவிரோதமான ஒரு கட்டுமானத்தை மேற்கொண்டது என்பது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு அந்த இராணுவ தளபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த சட்டம் நீதி தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த போராட்ட இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அது சம்பந்தமா நீங்க இவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னரே பதவிக்கு ஒரு மாதத்துக்குள் தாங்கள் இதெல்லாவற்றையும் தீர்த்து வைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இன்று கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இன்று வரைக்கும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இவர்கள் இவ்வாறு கூறி இப்பொழுது ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் வர இருக்கிறார். அந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர்கள் வருகிற பொழுது மக்கள்
இது தொடர்பாக போராட்டங்களில் ஈடுபடாமல் ஏமாற்றி அவர்களை அமைதியாக இருப்பதற்கான உபாயமாக நாங்கள் இதனை பார்க்கிறோம். What's in it?